பள்ளிக்கூடத்துல பேய். ஐயோ பேய் 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 பிசாசு பள்ளிக்கூடத்துல இருக்கிறாடி. என்ன கொண்டு இருப்பியாடா பள்ளிக்கூடம் அனுப்பி? பேய்க்குது ஐயா. என்ன தெரியுமா சொல்லு? என்ன சொன்னுச்சு? அப்பா ஆசேரி யாரு? நான் தாண்டா. ஆசேரி அடி இருப்புங்குது. ஐயோ அழுதாமலை யாரு? அம்மாடா. அழுதாமலை செருப்புங்குது. பொன்னுரசு யாரு? நீ தாண்டா ஐயா. ஐயோ என் கோடல கிழிப்புங்குது. அடே பாண்டியாரு? பாண்டி மகாராஜா. அவன் மவுசு குறைப்புங்குது. அப்படி சொன்னிச்சா? ஏண்டா உனக்கு ஒரு மனப்பிராண்டி பிராந்தி வேணாம். இல்ல மனபயம். மனபயம் வீட்லயே அப்படித்தான். இந்த பழைய பள்ளிக்கூடம் ஆச்சுது. அது ஏதோ ஒரு பக்கம் வீர்ல விட்டுருக்கோம். பழைய செங்கல் ஏதாவது திரும்ப அந்த அலற சத்தம், அந்த துரும்பெல்லாம் உழுவுது பாரு, அந்த அலற சத்தம் உனக்கு பேய் மாதிரி கேட்டு போச்சு. அப்படியா? நீ மனப்பிராண்டி இத வச்சு மனசுல வச்சுட்டு பீதி கிடப்பாத. மீண்டும் போ பள்ளிக்கூடம். மறுபடியும் பள்ளிக்கூடம் போய் அது என்னங்கிறத விவரமா கேட்டு வா. மறுபடியும் என்னடா பேய்ங்கிற பேசாதீங்கிற ஒண்ணும் புரியல. பேய் கோடல கிழிக்குது. மறுபடியும் அதே வார்த்தையா? உன் தலையா இருக்குது. ஐயோ அம்மா புண்டைய கிழிக்குது. மண்டைய உடைக்குது. நாக்க இருக்க ஒண்ணு நாக்க இருக்கா? என்னடா ஏண்டா அப்பா என்னமோ மறுபடியும் அதே வார்த்தையா? அதனால மூணாவது ட்ரிப் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஒரு வகையில நம்புறதாலும் நம்ப முடிய ஒரு வார்த்தையமா தான் இருக்குது. பேயினா முதத்தான் மனுச்சு பையன், பின்னாடி அதே வார்த்தை சொல்லுதுன்னா மூணாவது ட்ரிப் அனுப்பிச்சு விடுறோம். நல்லா சிந்திச்சு சிந்தனையாட இது யாரு எவனம்னு விசாரிச்சுட்டு வந்துரு. உள்ள பேய் இருக்குதா இல்ல யாரா இருக்கிறாங்களா பாத்துட்டு வாடா. அப்படியா? எனக்கு அப்படியே பதப்பதான் இருக்குறா. ஆமா நீங்க ஆறு 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 ஆத்தல யாரு? என்னை பார்த்தா எப்படி தெரிகிறது? பார்த்தா ஒரு மகாராஜா மாதிரி இருக்குது. ஆமா நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? ஐயா இது சிலம்பு. அதெல்லாம் சத்தமா பேசக்கூடாது. இது பாம்படிச்சு மேல போடும் கலிகாரி பட்டணம், தேலடிச்சு மேல போடும் தென்மதுரை பட்டணம். பண்ணுதுன்னு சத்தமா பேசாத. ஆமா இது என்னது? ஐயா சிலம்பு. ஆமா சரி சிலம்பு. இது என்ன விக்கிற சிலம்பா இல்ல? விக்கிற சிலம்பு தான். நாங்க ஆறு தெரியுமா, எங்க அப்பெல்லாம் பழக்கார முட்டாளு. அப்படியா? அப்படின்னா அந்த சிலம்ப வாங்கிக்குவீங்களா? விக்கிற சிலம்பா வச்சிருக்கிற சிலம்பா? விக்கிற சிலம்பு. விக்கிற சிலம்பா. நான் போய் எங்க அப்பா கூட்டு வரட்டா? அழைத்து வா. எங்கேயும் பாராது. போக மாட்டேன். இங்கே இருங்க. இங்கே இருக்கிறேன். இப்ப நான் மட்டும் என்ன பண்றேன் பாருங்க. போய் வா போய். அப்பா அப்பா கிளம்பு தருவேன். செலமா பேசாதடா. சத்தமா சொல்லக்கூடாது. சத்தமா சொல்லக்கூடாதுடா. காதோட காது சொல்லு. பொறுமடா. செலம்பு 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 யாரு? அவன் முகத்தை பார்த்தா எப்பரா தெரிஞ்சு? அந்த சிலம்பு தர முகத்தை பார்த்தா ஒரு நாடாளும் மகாராஜா மாதிரிக்கிறான். அப்படியா? அதனால அது விக்கிற சிலம்பா வாங்குற சிலம்பா? அது எங்கேயும் விக்கிற சிலம்பா. ஏ பையா
அடிச்சுச்சுரா புதையல நமக்கு. ஆமாப்பா. ஆனா ஒண்ணு ஒரு வார்த்தை கிடுகிடுன்னு கடைக்கு போ. வால் மிளகு காரப்பொடி எல்லாம் வாங்கிட்டு கடைசாமான வாங்கிட்டு வா. எரியிற பொருளா நல்லா மேல பட்டாவே எரியணும். உலக்கி போட்டு விரல குத்தி நம்ம நெகக்கண்ணு பத்திருக்குதுல அப்படியே ஒரு நெகக்கண்ணுக்கு தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே சொருவிக்கணும். சொருவி வச்சுக்கிறோம் தெரியாத மாதிரி. அது ஒண்ணு இருக்கட்டும். நானு அண்ணனா அந்த ராஜாவுக்கு நானு அண்ணனா. நீ எனக்கு அவன் அண்ணா எனக்கு அவன் தம்பியாந்தா எனக்கு மாமனாவது எனக்கு அவன் தம்பி உனக்கு சித்தப்பா. என்னோட பிறந்த சித்தப்பாவா இருந்தா கூட அந்த பாசத்தை கொட்டக்கூடாது. மேலாரமும் கையாரமும் காலை பிடிக்கும் கை பிடிக்கும் அப்படி நீ நடிக்கணும். மேல போட்டு போட்டு தூவிட்டு அப்படி நடிக்கணும். பாக்குறவங்களுக்கு இது என்னமே பாசத்துல கட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நம்மளால பாசம் இதுதான் நடிப்பு. அந்த சிலம்பம் நம்ம கிட்ட வரணும்னா உசுர கொடுத்தா நடிச்சாகணும். ஆமா நம்ம மகாராஜாவும் ஆகின்னு வரக்கூடாது. இதே ஒரு வகையில சிலம்பம் நம்ம மகாராஜா கொண்டு போகணும். அது இல்லையோ தம்பி இந்த காலம் வந்தியாடா நான் அண்ணன்டா தம்பி. நீ எனக்கு அண்ணன் கூட பிறந்தமடா கூட்டு பால உண்ணமடா தாயில ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்த சேன பால உண்ணமடா தம்பி. ஐயா என்னடா இப்படி இழந்து போயிட்டா? உனக்கு தம்பி இல்ல தம்பி இழந்து போயிட்டா தம்பி. ஐயா நான் உனக்கு தம்பி இல்லையா? நான் யார் தெரியுமா? யார் பண்ணி ஐயா எப்படி சொல்றாங்க? நடுவுல கொடுத்த தம்பியே பிறந்தவன வருவத தெய்வமே பிறந்தவனும் ஒருவன் தான், வளர்ந்தவனும் ஒருவன் தான். சரி, என் தாயார் வரணுமல்ல, என் தந்தையார் மாச்சோட்டான் செட்டியாரு. ஆனா தவமா தவகிருந்து என்னை பெற்றெடுத்தா என் தாய். ஆசியாருக்கும் செட்டியாருக்கு என்ன சம்பந்தம் உண்டு? அப்படியா? சரி ஐயா, நான் நீ ஒருவன் தான். சரி, ராஜமுகம் என்ன எதுக்காக வந்த, என்ன காரணம்?
இந்த சிலம் சிலம்பா பேசப்படாது. ஏன் ஏனென்றா பாம்படிச்சு மேல போடும் பலிகார பட்டணம் இந்த மதுரை, தேலடிச்சு மேல போடும் தேவடியா பட்டணம் இந்த மதுரை, காசி பெருத்த நாடு, தட்டுவாணி ஊர்ந்த நாடு, தேசி பெருத்த நாடு, எல்லாட்டி ரொம்ப அதிகம், வெள்ளாண்டிக அதிகம். அதனால கிளம்புன்னு பெருசா பேசாத வாய் திறந்து. சரி ஐயா. நான் எங்க ஊர்ல பெரிய பணக்காரன். அப்படியா? நான் தான் பணக்காரன். இது விக்கிறதா வாங்குறதா? ஐயா விக்கிற சிலம்பு ஐயா. விக்கிற சிலம்பா? பொட்டி பொட்டியா அங்கட பணம் இருக்குது. அதனால ஆனா இந்த சிலம்பு என்ன விலை ஐயா? ஆனை மேல 6 லட்சம். ஏங்கப்பா எப்படி? ஆனை மேல 6 லட்சம். சிலம்பு விலை சேன லட்சம், அரும்பு விலை 6 லட்சம், முகப்பு விலை 3 லட்சம், பவன விலை 10 லட்சம், ஐயோ குந்து விலை கோடி லட்சம். இப்படி சிலம்பனுடைய விலை. அப்படியா? ஆமாங்க ஐயா. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், எங்க ஊர்ல நான் தான் பெரிய பணக்காரன். அப்படியா? பெரிய அரண்மனை வீடு. அதனால வீட்டுக்கு போலாமே. ஏன் இங்கே கொடுத்தா எதுனாச்சும்? ஐயா இங்க நான் வந்து காசு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம். நீ காசை வாங்கிக்கிற, நானும் உன் செலவு வாங்கிக்கிறோம். சரி. அதான் முன்னாடி சொன்ன பாம்படிச்சு மேல போடுற பலிக்கார பட்டணுங்க. ஆமாங்க ஐயா. இங்க எக்கச்சக்கமான கல்லரு, மரவரு, குறவரு, திருடரு, ஓவரு. அதனால அப்படியே வாயடிச்சு அப்படி பிடிங்கிட்டு போயிருவாங்க கைகிட்டு இருந்து. அதனால நம்ம வீட்டுக்கு போனா பிடிங்கிருவாங்க. நீ அப்பாவி ராஜமுகம். அதனால நீ ஏமாந்து போயிருவ. பணத்துக்கு பணமும் போய், சிலம்புக்கு சிலம்பும் போய் ஏமாந்துருன்னு தான் நான் ஒரு எச்சரிக்கை. நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியா? சிலம்பு வாங்கிக்கிறல்ல? ஐயோ என்ன அப்படி சொல்ற? அப்படியா? ஆச்சாரி அரண்மனைக்கு இந்த ஆணழக வழி நடந்தோம். வன்னியத்தட்ட அரண்மனைக்கு இந்த வடிவழகன் வழி நடந்தோம். பின்னாடியே வந்த போகும் வழிகளில ஐயா பூனை சைன கண்டிருக்கிறேன். ஐயா பூனைய கண்டு போனா புலமோசம் வந்து என்று சொல்வாங்க. இல்ல பூனை சயனம் கண்டுக்கிறியா? புண்ணிய நீ
புண்ணியன்னு உனக்கு தான் நல்லதே ஒழிஞ்சு நீ என்கிட்ட விக்கிறல நான் வாங்குறேன் அது எனக்கு தான் கெட்டது. ஏன் போன போகுதுன்னா இந்த வீட்டுல இருந்து அடுத்து விடு போகுது தன் குட்டிக்கு பால் கொண்டு வரலான்ட்டு இறத்தாட போகுது. அதெல்லாம் சயனமல்ல பூனை சயனம் புண்ணியனுக்கு உனக்கு தான் நல்லது. பாம்பை கண்ட போயிருக்காங்க நல்ல பாம்பு சயனம் உன் நாயகனுக்கு தான் நல்லது உனக்கு எனக்கு நல்லது. அது ஏதோ ஒரு கடத்துல ஏதோ ஒரு சந்தல போகும்போது அதுவும் வயிற்றுக்கு அன்னபாத்திரம் வேணும் இல்ல ஐயா. நீ எப்படி கிளம்பி எடுத்துட்டு வர வித்து கடன் வாங்கிக்கலாம் பணம் கொண்டு போலாம்ல அது மாதிரி அதுவும் ஒரு எண்ணெய் நினைச்சிட்டு போறதான் ஐயா. என்ன சைனம் ஒண்ணு கண்ணில் கண்டிருக்கிறேன். அதான் என்ன சக்கம். ஆமா என்ன என்ன என்று குறுக்கே போகிறார். வேலை செய்தா தானே வவுத்துக்கு சோறு கிடைக்கும். அவன் என்ன வித்தா தானே அவனுக்கு செய்வனும். எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விக்கிர மகாராஜா உனக்கு தான் நல்லது வாங்குறேன் எனக்கு தான் கெட்டது. என்ன ஆகுதோ தெரியல. அப்படியா? ஆமா சரிங்க ஐயா. நீ எல்லாம் பயப்படாத. புறப்பட. ஐயா பொண்ணா எப்படியோ நம்ம வீட்டுக்கு கூட்டு வச்சியா? ஏண்டா கொஞ்சம் பாடா குறைஞ்ச பாடா எப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. உயிரை கொடுத்து நடிச்சுடா. ஏய் எப்படியாவது மகாராஜா பாண்டிய மகாராஜனுடைய கால் சிலம்புக்கு ஆக்கின வரக்கூடாது என்று நீயும் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து உயிரே போச்சு நடிச்சு நடிப்பு. அவனை நம்ம அரண்மனைக்கு இழுத்துட்டு வர்றதுக்குள்ள பட்ட பாடா பாங்காட்டுக்கு நிலா வெளிச்சோம். எப்படியாவது சிலம்ப புடிங்கி போடு. ஏய் இல்லன்னா பாண்டிய மன்னன் நம்மள கொண்டு போடுவான். ஐயா உள்ள வந்துட்டான். இங்க வந்தாச்சு அரண்மனைக்கு. எங்க தப்பிச்சு மீண்டு போயிட போறான். பெருவளங்க மாட்டிக்கிட்டானே. அப்படி நீ சிலம்பு வாங்காம விட்டுட்டா பாண்டியன் ஒன்ன வெட்டி போடுவாரு. அம்மால யாரா கூட்டிட்டு போயிருவாங்க. பெருத்த விலங்குல சிக்கிக்கிட்டான். ஆமா சிக்கனவன் மறுபடி போக போறானா? போக முடியாது. அண்ணனும் தம்பினும் சித்தப்பானும் உறவு மர கொண்டாடி என்ன காரப்பொடி வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி சிக்கப்பட்டு சீக்கிரட்டு அவனை கொண்டு வந்து நம்ம ஊர் சேர்த்துறதுக்குல பெரிய கஷ்டம். எப்படியா அந்த சிலம்பு நம்ம கைக்கு வரணும். முக்கால் பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் காலே பங்கு தான் இருக்குது. அந்த சிலம்பு நம்ம கைட்டு வந்துட்டா ஆக்கணில இருந்து தப்பிச்சிடலாம். அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த மதுரையில யாரும் கிடையாது. யாராங்க நாம சொன்னதெல்லாம் பூரா நிஜமா நம்பிக்கிட்டே வந்துட்டான்டா ஒரு அப்பாவி. ஆமா சிலம்பு எப்படியாவது அப்பா இப்படி கொடுத்து இப்படி இழுத்துக்க. அதான் நான் பாக்குறேன். நான் பண்ற பாட்டை மட்டும் பாருன்னு. ஐயா என்ன யாரோ பின்னாடி கழுத்து பிடிச்சு யாரோ தள்ளுது போல இருக்கிறது. நீ தப்பா புரிந்து கொண்ட. நம்ம வீடு 7 தலைவாசல. இது என்னது? மணிமகுடம். ராஜ மணிமகுடம். இது ஒரு மகாராஜா ஒரு நாட்டுக்கு அரசன். அதனால இந்த மணிமகுடம் வந்து 7 தலைவாசல நல்லா நீட்டா இருந்துச்சு. நல்லா அழகா நடந்து வந்துட்டேன். 7வது வாசப்படி கீழே ஒரு 7 அடி தான் இருந்துச்சு. அதனால இந்த மணிமகுடம் பட்டதா உனக்கு எவ்வளவு பங்கம் அகுமானம். அதனால குனிஞ்சு போன நான் தான் தள்ளி விட்டோம். பொழைச்ச பொழப்பு பொடைக்காளி அறியாது. வாழ்ந்த பொழப்பு வாசப்படி அறியாது. அதனால குமிஞ்சு போன நான் தான் தள்ளி விட்டேன். மணிமகுடம் இடிச்சு விடணும் தான் குமிஞ்சு போன தள்ளி விட்டேன். ஆமா ஆமா சரிங்க ஐயா. பொட்டி பணம் வந்தாச்சு. பணத்தை இது என்ன சின்ன பொட்டி நினைச்சுக்காத. எக்கச்சக்கம் ஏராளம் பணம். அப்படி கேட்ட பணம் பூராமே இன்னொரு 1/4 மடங்கு சேர்த்தே இருக்குது. இன்னொரு அப்பாவி முகம் வாங்கும்போது என் மனசே உருவி போச்சு. இன்னும் கொஞ்சம் எச்சு கொடுத்தா வாங்கிக்கலாமா அப்படின்னு நான் பொட்டியாட சரியா வந்துட்டான். ஐயா என்ன இந்த கையில சிலம்பு இந்த கையில பணம். எச்சரிக்கையா திறக்கிற. ஆமாங்க ஐயா. பாரு என்ன நம்பிலையா ஒண்ணுமே. இந்த கையில சிலம்பு இந்த கையில பணம். ஆமாங்க கொடுங்க. அப்படி கூட கொடுங்க.
விடாதீர்கள். ஏண்டா ஐயா தெரியாத சிலம்பு எடுத்து திருட்டு பையன் ஐயா எங்கடா எடுத்து கிளம்பு ஐயா ஏன் கிளம்புடாது ஆ. ஒரு வகையில கிளம்ப புரிஞ்சுட்டோம் என் செலவை பிடுங்கிக் கொண்டு என்னடிக்க நாயம் உண்ட ஆச்சாரி ஆடவா. கிளம்பு யாரு அப்பா இருக்குது அட நான் என்ன செய்வானா? யாரு அப்பா இருக்குது கிளம்பு ஐயா ஏய் இது கைக்கு வந்துச்சு கிளம்பு மகாராஜாவே ஆக்கினது தப்பிச்சிட்டோம் கிளம்பு வந்துருச்சு திருடப்பட்ட பாலனல்ல பாலவா. தாயே
என்ன ஐயா என்ன நீலிக்கனி வெடிக்கிற நீலிக்கனி என் சிலம்பை பிடுங்கிக் கொண்டு என்னடிக்கு நியாயமண்டோ யார் கிளம்ப யார் கிளம்ப ஆச்சரிய கிளம்புங்க நாக்கு அறுத்து போடும் பரவா மறுபடியும் யான் கிளம்புன்னு சொன்னீங்கன்னா அப்படி விரக்கட்டும் வச்சுக்கோ கிளம்பு அவனுதான் ஐயா திருடன் என்ன கொலாய தெரியல நான் திருடப்பட்ட திருட்டு பையா காணாத சிலம்பரத்தை கள்ள பையா தெரியாத சிலம்பரத்தை திருட்டு பையா ஏன் சிலம்பு ஆட்சியா சிலம்பு எடுத்துக்கிட்ட கம்மாளம் சொத்து உனக்கு வேண்டாம் பாரு ஐயா உனக்கு வேண்டாம் ஆசை அப்படி இந்த சிலம்பு என்னுடைய ஐயோ ஐயோ அப்படியே எடுத்துக்கிறோம் ஆசானி போல சிலம்பு யாரு உன்னுடைய சிலம்பு அப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லு ஆட்சியா சிலம்பு சொல்லு ஐயா இது உனக்கே தர்மமா இல்லையா நான் தருமா நான் அநீதி மாதிரி தெரியுதா நான் செய்யுது என் சிலம்பை பிடுங்கி என்னடா உனக்கு என்ன கேட்டா ஒண்ணுமில்ல சரி என்ன எத்தனை அடி 1000 அடி எடுத்துருப்பான் மறுபடியும் என்ன தெரியாது என்ன அர்த்தம் என்ன ஆச்சாரி கிளம்புன்னு சொல்லு அடிக்க வேணாம் உதைக்க வேணாம் அங்கமெல்லாம் நோகுது ஐயா நோகுதா காலை பிடிக்கிறேன் கரையிலையா மனம் இரும்பா என்னதுன்னு சொல்லுங்களா ஐயா ஆச்சாரி கிளம்புன்னு சொல்லு அடி அடி தப்பிச்சுக்கோ இரும்பாவும் மனம் இறங்கவில்லையா ஐயா என்னது இரும்பாவும் மனம் இறங்கவில்லையா என்ன சொல்ற கிளம்பு ஆச்சேரி கிளம்புன்னு சொல்லு ஆச்சேரி கிளம்பு என்னுடைய ஆச்சேரி கிளம்பு ஆனா உனக்கு ஒரு கட்டளை ஐயா வீட்டு